அதிமுக அண்ணாவை மறந்துருச்சுன்னு சொல்லி விஜய் குற்றச்சாட்டு இருக்காரு. அதை ஏற்றுக்கிறீங்களா? அது மறந்து இல்லை உண்மையிலே ரெண்டு கட்சியும் மறந்துட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுது இல்லையா? நீங்கள் எல்லாம் படத்தை பார்க்குறீங்களா இல்லையா? அம்மாவை மறந்தார்கள், தலைவரை மறந்தார்கள், அண்ணாவை மறந்தார்கள். லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் இப்ராஹிம். தாவேகாவுக்கு டெல்லியிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்பவுமே தொடர்ச்சியாக எழுந்து கொண்டே வருகிறது. கடந்த ஒரு மாதமாக இதை பற்றின ஒரு தெளிவான காணொலியாக இன்ற காணொலி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருக்கும். தாவேகா அவர்களுடைய கட்சி ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி பாஜக இருக்குங்கிற ஒரு கூறு இருந்தால் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிக்கு வர்றதற்கு மிக முக்கியமாக இன்றைக்கு தடங்கலாக இருக்கிறது இந்த என்டிஏவினுடைய அதிமுகவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கூட்டணிக்கு மிக முக்கியமாக தலைவலியாக இருக்கிறது திரு விஜய் அவர்களுடைய வருகை அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. இதில் எது உண்மையோ இல்லையோ, ஆனால் தாவேகாவினுடைய இந்த அரசியல் பிரவேசத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியின் மூலியமாக பெரிய அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. அவர்களை தாவேகாவினுடைய கூட்டணியை கொண்டு அதிமுகவினுடைய கூட்டணியில சேர்க்கிறதுக்கு. ஏன்னா தாவேகாவினுடைய கூட்டணியில பல கட்சிகள் வரும் அப்படிங்கிற ஒரு பார்வையில துணை முதலமைச்சர் பதவி, ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை திரு விஜய் அவர்கள் பல்வேறு கூட்டங்கள்ல தெளிவாக சொல்லிக்கொண்டே வந்தார். ஆனால் இலவு காத்த கிளி போல அவர்களுடைய கூட்டணிக்கு எந்த விதமான அரசியல் முன்னெடுப்புகளும் அரசியல் தலைவர்களும் சென்று சேராதது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக அவரே பார்த்ததினால்தான் கடந்த வாரம் நடைபெற்ற மதுராந்தகத்தில் நடைபெற்ற கூட்டணியினுடைய பேச்சுவார்த்தைகளிலும் சரி, என்டிஏவை மிக முக்கியமாக தாவேகாவை கலட்டி விடணும், தாவேகாவை உள்ளுக்கு கொண்டு வர்றது இனிமேலும் சாத்தியமில்லை அப்படிங்கிறதுனால அவர்களுடைய அழுத்தங்கள் இன்னும் அதிகமாக இருக்குது தாவேகாவுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. இன்றைக்கு செங்கோட்டையன் அவர்களுடைய பேட்டியும் அதை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா தாவேகாவினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு மௌனமாக இருப்பதற்கு காரணம் டெல்லியிலிருந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தம் வருகிறது. ஜனநாயகன் படத்தை தடை செய்வதாக இருக்கட்டும், அது இல்லைன்னா நேரடியாக இப்போது ஐடியினுடைய பேப்பர்ஸை வைத்துக்கொண்டு அவர்களை மிரட்டுவதாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக தாவேகாவுக்கு அழுத்தம் இருப்பதாக தெரியப்படுகிறது. அதைத்தான் திரு விஜய் அவர்களும் கடந்த வாரம் நடைபெற்ற அவர்களுடைய மீட்டிங்லையுமே தெள்ள தெளிவாக எங்களுக்கு அழுத்தம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு மக்கள்கிட்ட தான் அந்த அழுத்தம் இருக்குதுன்னு அப்படியே அந்த சுவிட்சை மாற்றி விட்டுட்டாரு. இதே தான் அவர் தொடர்ச்சியாக கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இப்போது வரைக்கும் தெளிவாக ஒரு பார்வையை முன்வைக்க மாட்டேங்கிறார். தாவேகாவினுடைய கொள்கை என்ன அப்படின்னா மேல்மட்ட தலைவர்கள்லேருந்து கீழே இருக்கிறவங்களுக்கும் தெரியல. அதே சமயம் அட்லீஸ்ட் நீங்கள் கொள்கை தலைவராக எடுத்துக்கொண்டவர்களுடைய வீரியத்தையாச்சும் நீங்கள் கடைபிடிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. ஏன்னா உங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்கிற பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் தொடர்ச்சியாக என்னென்ன வஞ்சகத்தை செய்து வருகிறது அப்படிங்கிற ஒரு பார்வையை கூட அட்லீஸ்ட் உங்களால் புரிந்து கொள்ள முடியலை. அதற்காக நீங்கள் குரலை எழுப்பலாம் கூட பரவாயில்ல. உங்கள் படத்தை தடை செய்வதற்கும் உங்களை கார்னர் செய்வதற்கும் நீங்கள் எதிரியாக வைத்துக் கொண்டிருக்கிற கட்சி முயலும் போது அப்பவும் நீங்க மௌனமாக இருக்கிறதை தமிழக மக்கள் என்றைக்குமே ரசிக்க மாட்டார்கள். ஏன்னா இங்க ஆண்மை உள்ள மகனாக பெண்மையாவாதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆண்மையும் பெண்மையும் வெறும் செயல்பாடுகள்ல மட்டுமல்ல, அவர்கள் இந்த மக்களுக்காக எவ்வளவு பெரிய களத்துல நிற்கிறார்கள் அப்படிங்கிற ஒன்றை வச்சுதான் தமிழக தேர்தல் களம் இதுவரைக்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்க சினிமாவில் நான் பெரிய அவரு இவருன்னு வெறும் கோஷங்களை வெற்று கோஷங்களாக மட்டும்தான் தமிழக மக்கள் பார்ப்பார்களை ஒட்டி உங்களுக்காகவே நீங்க வாயை திறக்க முடியலங்கும் போது தமிழக மக்களுக்கு நீங்க எப்படி வாயை திறக்க போறீங்க? இன்னைக்கு தொடர்ச்சியாக திமுகவினுடைய இந்த கூட்டணி தலைமையேற்று 5 ஆண்டுகள் நிறைவு பெற போற சூழ்நிலையில பல்வேறு திட்டங்களுக்கு நிதியை வழங்காமலும் பல்வேறு திட்டங்களை கிடப்பில் போடப்பட்டும் பல்வேறு திட்டங்களுக்கு நோன் சொல்லியும் கூட இந்த ஒன்றிய அரசாங்கத்தை மூர்க்கத்தனமாக எதிர்க்கிறதை தமிழக மக்கள் வெகுவாக ரசிக்கிறதனுடைய காரணம்தான் அவர்கள் சட்டமன்றத்தை தாண்டி நாடாளுமன்றத்திலையும் கிளீன் ஸ்வீப்பாக அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியை கொடுத்து ஒரு வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள். அப்போ நீங்க இந்த மூர்க்கத்தனமாக எதிரியை உங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னவங்களை கூட உங்களால எதிர்க்க முடியலை அப்படின்னா இதை எவ்வளவு பெரிய ஒரு கேடாக தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலை இருக்குதுங்கிறத காமிக்குது. அதைத்தான் இன்றைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பேட்டியில் தெள்ள தெளிவாக சொல்கிறார். நாங்கள்லாம் ஒரு கூட்டணி கட்சிக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம், டிடிவி தினகரனோடு அன்புமணி ராமதாஸோடு இப்படி பல்வேறு பேர் கூட பேசிக்கொண்டு இருக்கும் போதே டெல்லி வந்துடுது. நாங்கள் பேசணும்னு நினச்சா நிறைய பேசலாம், ஆனால் என்னை பேச வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு துணியில் பேசுகிறார். அப்போது டெல்லியிலிருந்து வரக்கூடிய அழுத்தம் மிக மிக கூர்மையாக இருக்கிறது. இந்த 2026 தேர்தலில் தாவேகா தனியாக நின்றால் கண்டிப்பாக அது திமுகவினுடைய கூட்டணிக்கு மிக முக்கியமாக பலமாக இருக்கும்.
அதிமுகவினுடைய ஆன்டி டிஎம்கேவினுடைய ஓட்டை சிதலமடைய செய்யும் ஒரு கூறாக வந்து அதிமுகவினுடைய கூட்டணியில உட்காராது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக புரிந்து கொண்டு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவும் சரி பாரதிய ஜனதா கட்சியும் சரி தெள்ளத் தெளிவாக டிடிவி தினகரனை பல அழுத்தங்கள் மூலியமாக இன்றைக்கு அவர்களுடைய கூட்டணிக்குள் இழுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த கூற்று காமிக்கிறது. எது எப்படியோ தமிழக மக்களுக்கு மிக முக்கியமாக ஒன்றே ஒன்று தெரியணும். 2026ங்கிற தேர்தல் வாழ்வா சாவாங்கிறது பல கட்சிகளுக்கு, அதுல மிக முக்கியமாக தாவேகாவுக்கு. ஏன்னா அவர் அரசியல் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அஸ்தமனமாக்குறதுக்குரிய சூழ்நிலைகளை பாரதிய ஜனதா கட்சி தெள்ள தெளிவாக சிபிஐனுடைய விசாரணைகளை முடுக்குவதன் மூலியமாகவும், அதே சமயம் இன்றைக்கு அவர்களுடைய ஜனநாயக படத்தை முடக்குவதன் மூலமாகவும், இன்றைக்கு அவர்களுடைய கட்சியினுடைய அத்தனை தலைவர்களுக்கும் மிகப்பெரிய அழுத்தங்களை கொடுப்பதன் மூலமாகவும் தெள்ள தெளிவாக தெரிகிறது. எது எப்படியோ விஜய் அவர்கள் அட்லீஸ்ட் இனிமேல் வரக்கூடிய தேர்தல் பிரச்சாரங்கள்லையாச்சும் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கியும் அவர்கள் எழுப்பி வைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் எதிராக இருப்பதை பற்றியும் தெள்ள தெளிவாக அவர் பார்வையை வைக்கிறாரா அப்படிங்கிறதை ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய தமிழகத்தினுடைய கடைக்கோடி மக்கள்ல நானும் ஒருவனாக இருக்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.